capacitor is charged by a battery. The battery is removed and identical charged capacitor is connected parallel. The total electrostatic energy resulting is இதுக்கு முந்தின பண்ண அதே சம் தான், மறுபடியும் அதே சம உனக்கு சொல்லி டிகிரீஸ் பை a factor 2 தான் இதுக்கு ஆன்சர். எப்படின்றத உனக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் a capacitor is connected to a battery. Energy stored in the battery is half or q squared by 2c. இது energy stored in the initial energy. இப்போ now ஒரு கெபாசிட்டரோட பேட்டரி கனெக்ட் பண்ணோம். ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதே ஐடென்டிக்கல் கெபாசிட்டரோட பேரலா கனெக்ட் பண்றேன். ஸோ அதே ஐடென்டிக்கல் இன்னொரு கெபாசிட்டரை பேரலா கனெக்ட் பண்ணியாச்சு. அதே சி. இப்போ எனர்ஜி எவ்வளோ இதுல ஃபைனல். அப்ப இனிஷியல் எனர்ஜி தெரிஞ்சிச்சு. ஃபைனல் எனர்ஜி ஃபார்முலா Q squared by C effective. இதான் ஃபைனல் எனர்ஜி. இது இனிஷியல் எனர்ஜியில ஒரு கெபாசிட்டர், ஃபைனல் எனர்ஜியில ரெண்டு கெபாசிட்டர். ரெண்டு எப்படி இருக்கு? பேரலா இருக்கு. எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் இஸ் C plus C 2C. ஏன்னா பேரலா தான் ஆட் பண்ண வேண்டியதானே. அப்போ which is equal to Q squared by 2 into 2C. இந்த Q by 2C தான் இனிஷியல் எனர்ஜி. அப்ப ஃபைனல் எனர்ஜி will be initial energy by 2. அதான் ஆன்சர். ஸோ டிகிரீசஸ் பை a factor 2 is the answer. ஸோ இது மாதிரி சமம் வந்தோடனே பார்த்தோன்னே நீ போட்டுடலாம். பேரலல் ஒரு கெபாசிட்டர் வச்சு பேட்டரி கனெக்ட் பண்றோம். எனர்ஜி எவ்வளவு ஸ்டோர் ஆச்சு பார்க்குறோம். அந்த சார்ஜ் டிகே ஆகாது. பேரலல் டு another கெபாசிட்டி, சேம் ஐடென்டிக்கல் கெபாசிட்டர் கனெக்ட் பண்ணிட்டேன்னா இதுல எனர்ஜி என்ன ஆயிரும்னா இதுல இருக்கிறதுல பாதியா மாறிடுது. எனர்ஜி டிகிரீசஸ் பை a factor 2 is the answer.